இது வந்துட்டு எதுக்குன்னா லாலிபப்புக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன். கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கலாம். அப்புறம் அந்த சில்லி பவுடர் கேட்டோம்லாம் நம்பர் என்னத்த ஒரு கிளாஸ் கேட்டுக்கலாம். ஏன் போகிற இரு, நீ வீடியோ பாரு. அவங்க போய் படுக்கட்டும். ஏன் காட்டுங்க. அதான் ஆஞ்சநேயர் பார்க்கட்டும். இது ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பரட்டிக்கலாம். கட் பண்ணி வைங்க. இந்த மசாலா நல்லா பரட்டி வச்சாச்சு. இப்போ வந்துட்டு கறியை போட்டுக்கலாம். போதும். ஏன் தாய் போகிற? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா, ஊர்ல இருந்து எங்க மாமனார் மாமியார் வந்திருக்காங்க. அவங்களுக்காக தான் லாலிபப் நிறைய எடுத்துட்டு வந்திருக்கோம். இல்லைன்னா பாப்பாவுக்கு மட்டும் 2 பீஸ் தான் எடுப்போம். அவங்க வந்திருக்கனால லாலிபப் நிறைய எடுத்துருவோம். வேற கறி எதுவும் பெருசா எடுக்கல. கடையில இருந்து பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டோம். கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்ன பண்றீங்க? Round 2 Fight. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா, ஊர்ல இருந்து எங்க மாமனார் மாமியார் வந்திருக்காங்க. அவங்களுக்காக தான் வந்துட்டு லாலிபப் வந்து பண்ணிப்போம். எப்பவுமே பாப்பாவுக்காக 2 பீஸ் மட்டும் வாங்குவோம். இன்னைக்கு அவங்க வந்திருக்கனால இது மட்டுமே எவ்வளோ எடுத்திருக்கோம்? 1/2 கிலோவா? 1/2 கிலோ பக்கம் லாலிபப் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் கடையிலேருந்து பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டில் பிரியாணி செய்ய லேட் ஆகும்னு சொல்லிட்டு கடையிலேருந்து பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டேன். வெள்ளை சாப்பாடு வச்சுட்டேன். அடுத்தது கிரேவி பண்ண போகிறேன். இது பண்ணிவிட்டு கிரேவி பண்ணிவிட்டு பச்சைப்புளி ரசம் பண்ண போகிறேன். இன்னைக்கு இதுதான் நம்ம வீட்டு ஞாயிற்றுக்கிழமை மெனு. இப்போ என்னப்பா பண்ணுற? நான் பச்சைப்புளிக்கு புளி ஊற வைக்கிறேன். ரசம் இருக்கு. அப்புறம் அவங்க ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. பழைய ரசமா ஊத்துறது. அதனால வந்து பச்சைப்புளி செய்யலாம். கேரள ரசம் அது ஆந்திரா ரசம். ஆந்திரா பச்சைப்புளி. பச்சைப்புளி இல்ல, ஆந்திரா பச்சைப்புளி. சாப்பாட்டை இதில் மாட்டிட்டு கறி தாளிச்சுக்கலாம். இது வேற விசிலே வர மாட்டேங்குது. இந்த வடசட்டி வச்சுக்கணும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த பட்டை வெங்காயம் மசாலாலாம் போட்டுக்கலாம். இங்கே க்ளோஸ் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வடித்து போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். ரசத்துக்கு அதுக்கு இந்த மெயினாக உளுத்தத்தூள் இருக்கு. இந்த வெங்காயம் வேகிறதுக்கு மட்டும் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். ஐயோ, சில்லியில் கருவேப்பிலை போடவே இல்லை. அப்படியே வாங்க, இல்லைன்னு நினச்சிக்கிட்டேன். சில்லியில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பரட்டி வச்சுக்கலாம். இது வாசம் நல்லா கமகமாக நல்லாயிருக்கும். எல்லோரும் ஒரு தடவை இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்துட்டு கிரேவி செய்யறதுக்கு இதில் கொஞ்சம் தயிர், உப்பு, கொஞ்சமாக வரமிளகாத்தூள் போட்டு பரட்டி வச்சிருங்க. இது சில்லிமே போடுறேன். வரமிளகாத்தூள்ங்க இல்லை, இது திரும்ப சில்லிமே போடுறேன்னு இல்லை. இந்த மாதிரி பரட்டி வச்சு போட்டோம்னா கறி நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி பரட்டி வச்சு போட்டோம்னு வச்சுக்கோங்க, கறி வந்து நல்லா சாப்பிட்றப்ப ஜூஸியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ரொம்ப லப்பர் மாதிரி ஆகுதுல்ல, அப்படியே தான் ஆகாது. தயிரில் ஊறின கறி எப்பவுமே நல்லா இருக்கும். ஆடாக இருக்காது. ஆமாம், ஆடாக இருக்காது. சாப்பாடு விசில் வந்துருச்சு. இந்த இதில் கறியை போட்டுட்டு இதை மாற்றி விட்டுட்டு சில்லியை போட்டுடலாம். வேலையாயிரும். இப்போ இதுக்கு தக்காளி போட்டுக்கலாம். சிக்கனில் எந்த ஒரு இந்த மாதிரி கிரேவி ஐட்டம் செய்யறப்போ வெங்காயத்தை நல்ல எண்ணெயில் வணங்க விடுங்க. அந்த ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் அது எப்பேற்பட்ட குழம்புமே டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன். 3/4 கிலோ கறி, கோழிக்கறி. இன்னைக்கு ஆட்டுக்கறி எடுக்கலான்னு தான் போனோம். ஆனால் அது என்ன கலர் இருக்குதுன்னா ஒரு மாதிரி ரொம்ப சிவப்பு கலரில் இருக்குது. அப்படி சிவப்பு கலரில் இருந்தாலே நான் அந்த கறி எடுக்க மாட்டேன். ஏன்னா அது வெட்டி ரொம்ப நேரம் ஆகிருக்கும். அதனால் அதை எடுக்க மாட்டேன். அதை எடுத்துகிட்டு வந்தாலும் ஒரே ஸ்மெல் அடிக்கும். அதனால் ஆட்டுக்கறி எடுக்கல. ஏன்னா இன்றைக்கி நம்ம கறி எடுக்க போகிறப்ப மணி 12. சார் வீட்டுக்கு வேலை செய்ய போயிட்டேன். அவர் வீட்டில் போயிட்டு சமைச்சிட்டு அவர் இன்றைக்கி மீன் எடுத்துருந்தார். அவருக்கு மீன் குழம்பு வச்சு கொடுத்துட்டு மீன் சில்லி போட்டு கொடுத்துட்டு கடையில் கறி எடுக்க போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. லேட்டாகவும் ஆட்டுக்கறி
நல்லா இல்லை. மீன் எடுக்கலான்ட்டு போனோம். சரி மீன் எடுக்கிறது கம்மல் லெக் பீஸ் எடுத்தால் கூட நல்லா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு லாலிபப் எடுத்துருக்கோம். நல்லா எல்லாம் வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம பரட்டி வச்சுருக்க கறியை போட்டுக்கலாம். பரட்டி வச்சது பெருசு இல்லை, கரெக்டாக மறுபடியும் அந்த காரமும் உப்பையும் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப எல்லாம் அதிகமாக போயிடக்கூடாது. எப்போ உப்பு போட்டோங்கிறதெல்லாம் நினைப்பு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி வெங்காயத்துக்கு ஒரு தடவை உப்பு போட்டிருக்கோம், இப்போ கறிக்கு ஒரு தடவை உப்பு போட்டிருக்கிறோம். அதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லாட்டி உப்பு ரொம்ப கட்டியும். இந்த குக்கர் விசில் வந்துருச்சு, இதை இறக்கிக்கலாம். பாப்பா வரப்போ பார்த்துக்கோப்பா சூடு. இந்த கோழிக்கறியை வந்து இங்கே மாற்றிக்கலாம். மாற்றிட்டு சில்லி போட ஆரம்பிச்சிடலாம், ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சில்லி போட சட்டி எண்ணெய் ஒன்று இருக்கா இல்லையா? தீர்ந்துச்சா? எண்ணெய் ஒன்று இருக்குது, தீர்ந்துச்சா? அதெல்லாம் தீர்ந்து நான் ஒரு லிட்டரு கல்லெண்ணெய் வாங்கிட்டு வந்துட்டேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம், கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இது எண்ணெய் காஞ்சிருச்சு, லெக் பீஸ் போட்டுக்கலாம். சாரி, லெக் பீஸ் இல்லை, லாலிபப். ஒரு பக்கம் வெந்துருச்சு, லைட்டாக அப்படி திருப்பி விட்டுக்கலாம். அதுக்குலேவா ஏன் வெந்துருச்சுங்கிறீங்க? வேலை அடிக்கிறீங்க இல்லை, நான் ஃபுல்லாக வெந்துருச்சுன்னு சொல்ல. ஒரு பக்கம் அந்த மசாலா இதாகிடுச்சு, இன்னொரு பக்கம் இது பண்ணி ஸ்லோவாக வேக வைக்கிறோம். கறி கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ வந்து மசாலாலாம் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மல்லிப்பொடி, சட்டி மசாலா போடுவீங்க, ஒரு ஆச்சி மசாலா தூள்லாம் போட மாட்டீங்களோ? தான் டேஸ்ட் கொடுக்கும். கறி மசாலா கொடுக்கும். ஏன் சட்டி மட்டும் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், ஏன்னா நான் வந்து கழுவுறப்பே மஞ்சத்தூள் போட்டு கழுவு அதனால் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ரொம்ப போட்டால் மிக்ஸ் வந்து வரும். முதலே காரம் போட்டுருக்கோம், அதனால கொஞ்சமாக காரம். திரும்ப கறி வெந்துச்சு. அது என்ன அடியில் தட்டி எவ்வளோ வடியை போடு, சும்மா ஒரு 2 செட்டு போடும். மொத்தமாக 10 பீஸ் தான் வந்துருக்கு. அடுத்த செட்டு போட்டுக்கலாம். பார்த்து போடு, எண்ணெய் கையில் போட போகுது. ஐயோ பாசம் வலிக்குது. என்ன பண்ணுறது, சண்டே இல்லை, கொஞ்சம் பாசமாக இருந்தாகணும். ஏய் செல்லு சேப்பா, ஞாயிற்று கமாண்டர் கேட்டாங்களே, ஞாயிற்று மட்டும் லேட்டாக சரிங்க, ஏன் எதுனால? இருங்க, நான் அதுக்கு விளக்கம் கொடுக்கலாம்னு நினச்சனால நீங்களே ஞாபகமாக கேட்டுட்டீங்க. ஒரு நிமிஷம் இதை கறியை மட்டும் நான் திருப்பி போட்டு வந்தாரு. அதாவது நம்ம வந்துட்டு மற்ற நாளில் வந்து அறக்கப்புறப்ப எந்திரிப்போம் காலையில். ஞாயிற்றுக்கிழமைங்கிறப்ப நீங்கள் வேலைக்கு போக மாட்டீங்களா, அதனால கொஞ்சம் லேட்டாக எந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கெல்லாம் நான் 9 மணிக்கு தான் எந்திரிச்சேன். அதெல்லாம் நைட்டு 9 மணி இல்லை, 9:15. 9 மணிக்கு நான் எந்திரிச்சிட்டேன். வெளியே வரதுக்கு 9:15 ஆயிடுச்சு. எந்திரிச்சதெல்லாம் பார்த்துட்டு தான் வெளியே வந்தேன். வெளியே வரக்கு 9 காலையிலேயே லேட் ஆயிடுது. அதனால நாங்கள் வந்து எப்பவுமே சண்டே வந்துட்டு மார்னிங் சாப்பிட்றதே இல்லை. நாங்கள் 2 பேரும் கல்யாணம் ஆனதுலேருந்தே நாங்கள் அப்படி தான். நாங்கள் 2 பேரும் தனியாக வந்ததுலேருந்தே காலையில் சாப்பிட மாட்டோம். காலையில் எந்திரிச்சு அமௌண்ட் யார் யாருக்கு எவ்வளோ தரணும், கடனில் யார் யாருக்கு எவ்வளோ தரணும்னு சொல்லி எல்லாம் பிரித்து வச்சுட்டு மீதி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போய் நாமக்கல்ல கறி எடுத்துகிட்டு வந்து செய்யறதுக்கு லேட் ஆகிடும். எப்போவுமே நாங்கள் மாதிரி 2-2:30 தான் சாப்பிடுவோம். இப்போயே அதே மாதிரி ஆயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் எந்திரிக்கிறதே லேட் ஆகிடும். சில நாள் வந்துட்டு இப்போலாம் நான் சாதத்துக்கு சமைக்க போகிறனால இடையில எனக்காவது லீவ் விட்டாருன்னா அதுக்கு கூட ஒரு ஞாயிற்றுக்கிழமை சமைக்க வர சொல்லிடுவாரு. ஸோ அங்கே போய் சமைச்சிட்டு அப்புறமே நாங்கள் கறி எடுத்து வந்து செய்யறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆகிடுது. இதுதான் லேட் ஆகிறதுக்கு காரணம். இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய வேலை. என்ன வேலைங்க? பாத்ரூம் அடைச்சிருச்சு. பெரிய வேலைங்க. பாத்ரூமில் தண்ணியே போகலை, 1 வாரமாக தண்ணியே போகலை. ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தால் கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் அதுக்கு வந்துட்டு அது ஏதோ ஒரு பவுடர் எங்கள் அண்ணன் சொன்னான். அவங்க போயிட்டு அந்த பவுடரை கடையில் வாங்கிட்டு வந்து அதை போட்டு விட்டுதான் எவ்வளோ அடைப்பு டிச்சுன்னு பார்த்தா அப்படி கொத்தா போகுது. அதாவது அது பாசம். நாங்கள் வந்துட்டு பாத்ரூமில் மேலே மூடி போட்டிருக்காங்க, அந்த ஓட்டை மூடி போட்டிருக்காங்க, எதுவுமே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் அப்படியே நினச்சேன், இந்த மூடி போட்டிருக்காங்க எப்படி பாத்ரூம் அடைக்குதுன்னு. இப்போ தான் தெரியுது, பாசாங்க ஃபுல்லாக பாசம் உப்பு. அந்த பவுடரை
4 தண்ணி ஊற்றுறோம் பாருங்க, எல்லாம் அடிச்சுட்டு போயிட்டு இப்போ பாத்ரூம் க்ளீன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்ரூம் எல்லாம் காலையிலேயே நான் இன்னைக்கு பாத்ரூம் எல்லாம் கழுவிட்டு நான் காலையிலேயே குளிச்சுட்டு சாரி வீட்டில் சமைச்சிட்டு அப்படியே போய் கறி எடுத்துக்கிட்டனால நாங்கள் இன்னைக்கு கறி எடுத்துகிட்டு வரப்போ மணி 1:30 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எப்போ செய்யறதுன்னு சொல்லிதான் பிரியாணி எங்கள் மாமனார் கேட்டார். எங்கள் மாமனார் 2 நாளுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி கேட்டார், கண்ணே இந்த வாரம் எனக்கு பிரியாணி பண்ணி கொடு அப்படின்ட்டு. சரி பிரியாணி பண்ண நமக்கு டைம் இல்லைங்கிறனால கடையில் போயிட்டு 2 பொட்டணம் பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டு மீதி வந்து கிரேவியும் சில்லியும் வீட்லேயே நம்ம செஞ்சுக்கிறோம். கறி எடுத்துருக்கோம். பக்கத்தில் வந்து காட்டுங்க, நல்லா இங்கே பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிக்கலாம். இது இப்படியே சாப்பிடலாம், இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் வந்து நம்ம வீட்டில் ஆளுங்க அதிகமாக இருக்கிறப்போ இப்படியே சாப்பாட்டில் பண்ணி சாப்பிட கரெக்டாக இருக்காது. கையெல்லாம் அடிச்சிச்சு. அதனால் வந்துட்டு தேங்காயும் கசகசாக அடிச்சு வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றி கலரிக்கலாம். இந்த செட்டு வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சில்லி வேலை முடிஞ்சது. ரொம்ப கஷ்டம், இது வரமாட்டா. வச்சுட்டு ரசத்தை கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். இது நேற்று வச்ச ரசம் நாங்களாம் ஊற்றிக்குவோம். அதுக்காக இது வந்து பச்சைப்புளி ரசத்துக்கு ஜீரகம், மிளகு, பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா போட்டு இடிச்சுக்கணும். இது வந்துட்டு ஆந்திரா பச்சைப்புளி ரசம். ஆல்ரெடி புளியை மட்டும் இதில் கரைச்சி இதில் உப்பு போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, ஜீரகம், மிளகு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு இடித்து இதில் போட்டு இந்த ரசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கட் பண்ணுவோம். இதிலே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இது நல்லா பிணைஞ்சு வரணும். அப்போ தான் அந்த சாறு வந்து நல்லா இறங்கும். அவ்வளோதான், ஆந்திரா பச்சைப்புளி ரசம் ரெடி. அடி பிடிச்சிச்சு. அவ்வளோதான், குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே பக்கத்தில் காட்டணும், குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தலை, கருவேப்பிலை தலை, பெப்பர் கொஞ்சமாக போடுறேன். பெப்பர் நல்லா போட்டால் இந்த குழம்பு நல்லாயிருக்கும். இதோட இன்னும் ஒன்று நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா இந்த சில்லி பவுடர். இந்த மாதிரி சிக்கன் கிரேவி போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதை போட்டோம்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பெப்பர் தூள் போட்டுட்டு ரொம்ப நேரம் அடுப்பு எரிஞ்சதுன்னா அந்த பெப்பர் தூள் வந்து கசப்படுத்துக்கும். அதனால் அடுப்பு அமைச்சிடலாம். ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னா ஸ்பெஷல் பண்ணி அப்படிங்க, அது நல்லா இருக்கும். ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னா எங்கள் மாமனார் மாமியா வந்திருக்காங்க, அதுதான் ஸ்பெஷலாக. அவங்க மினிமம் மாதத்துக்கு ஒரு தடவை தான் வருவாங்க. 4 வாரமாக வரேன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. பாப்பாவோட பர்த்டேக்கு எங்கள் மாமனார் வரல, வேலை இருக்குது. 4 வாரமாக வரேன்னு சொல்லிட்டு இருந்தாரு, அவரால் வரவே முடியல. இந்த வாரம் தான் அவங்க வந்திருக்காங்க. அவங்க தான் இன்னைக்கு ஸ்பெஷலு. அவங்களுக்கு நாங்கள் என்ன ஸ்பெஷலாக இன்னைக்கு தரப்போகிறோன்னா வாங்க, சிக்கன் கிரேவி, லாலிபப்பு, அடுத்தது ஆந்திரா பச்சைப்புளி ரசம், அடுத்து சாப்பாடு, அதுக்கப்புறம் கடையில் வாங்கிட்டு வந்த பிரியாணி. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். பாய், நெக்ஸ்ட் விளாக்ல பார்ப்போம். அப்புறம் முக்கியமான விஷயம், எங்கள் நைனா வந்துட்டு இன்னைக்கு நான் கறி செஞ்சிருந்தேன்ல, அவர் கறி குழம்பு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தா கூட நான் இவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். அவர் என்ன சொன்னாருன்னா அவர் வாயாலே கேட்கலாம். இருங்க எங்கள் நைனாவையே கேட்போம். நைனா, இன்னைக்கு நான் வச்ச குழம்பு எப்படி இருக்குன்னு சொன்னீங்க? பாருங்க, எங்க பாட்டி வச்ச குழம்பு மாதிரி இருந்துச்சான். எங்க நைனா குழம்பு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாக்கா நான் இவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஆனால் எங்க நைனமா வச்ச குழம்பு மாதிரி இருக்குன்னு சொன்னது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா இதெல்லாம் ஒரு பெரிய இதில் எங்கள் பாட்டியோட கைப்பக்கம் எனக்கு இருக்குங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ஸோ எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன்.